வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திருவாதிரை களி தான் செய்ய போகிறோங்க. அந்த திருவாதிரை களியை வந்துங்க குக்கர்லேயே வந்து ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்துங்க இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க திருவாதிரை களி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. அடுப்பு வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கிறேன், அதில் போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்துங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப செவக்காமல் அரிசி பொரிஞ்சு வருது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி வந்துங்க 200 கிராம் இருக்குங்க. மிதமான தீயில வச்சு வறுத்துடுங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், 3 நிமிஷம் வறுத்தேன், நல்லா வறுவட்டுச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு வறுத்துக்கணும். அரிசி வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது, நல்லா இப்படி பொரிஞ்சு வரணுங்க. இது ஒன்று மாற்றிடலாம். இப்போ இந்தளவுக்கு இருக்கணும், பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்க, அந்தளவுக்கு இருக்கணும். அப்புறம் இதுலேயே வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்பேட் எடுத்துக்கிறேங்க. இது வந்து 1/4 கப் இருக்குங்க, அது போட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக செவந்துற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. திருவாதிரை களிக்கு வந்துங்க பச்சரிசி தான் போடணுங்க, புழுங்கரிசியில் போடக்கூடாது. பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், பாசிப்பருப்புமே 1 நிமிஷம் வறுத்தேன், நல்லா வறுபட்டுருச்சு. இனிமேல் பவுலில் மாற்றிக்கலாங்க. இது வந்து நல்லா ஆட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பொடிச்சு எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஆறிட்டு இருக்குதுங்க. அதுக்கடையில் வந்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. களிக்கு வந்துங்க 1 கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நம்ம வெல்லத்துக்கு வந்து 1 கப் ஊற்றிக்கிறோம். இது நல்லா கொதி வருது. இதுக்கு இடையில் வந்துங்க அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்துங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரவை இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம பதமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துங்க விட்டு விட்டு தான் அரைக்கணுங்க. விட்டு விட்டு 2-3 டைம் அரைச்சிட்டு அப்புறம் வந்து ஸ்பீடாக வந்து 2-3 செகண்ட் வச்சுட்டிங்கன்னா ரவை மாதிரி பக்குவமாக வந்துடு. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாங்க. இது தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வடிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு இடையில் வந்து நம்ம வந்து அரிசியுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். ரவை அளவுக்கு அரைச்சிக்கிறதுங்க. 1-2 பருப்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்றெல்லாம் வந்து நல்லா பருவருன்னு இருக்குதுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த தான் வந்து களி நல்லாயிருக்கும். நம்ம களி செய்கிற பாத்திரத்தில் வந்து பாக வடிச்சுக்கலாம். இப்போ வந்துங்க நம்ம களி கலருக்கு வந்துங்க 1 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி ஊற்றுருங்க. நான் பாகில் வந்து ஒரு கப்பு ஊற்றிருக்கோம். அப்படி 3 கப் ஊற்றிக்கலாங்க. இதுலேயே வந்துங்க ஒரு 1/4 சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாம். 1/4 கப்பு துருவின தேங்காய் போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி வந்துங்க நல்லா தளன்னு கொதி வரணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் வேணால் கம்மியாக சேர்த்திக்கிங்க வெல்லம். நான் வந்து 2 கப் போட்டிருக்கேன். சப்போஸ் இனிப்பு வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் கம்மியாக சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. அரைச்சி வச்ச ரவையை போட்டுக்கலாங்க. நீங்கள் போட்டுட்டு அப்படியே கலரி விடுங்க, அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். மெதுவாக கொட்டினீங்கன்னா அப்படியே கட்டி சேராமல் வருங்க, நல்லா கலரி விட்டிங்கன்னா. அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்துச்சு. நீ அடுப்பு வந்து லைட்டாக கொஞ்சமாக அதிகமாக வச்சிடலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டு. நம்ம இடையில வந்து 1 டைம் வந்து கலக்கி விடணுங்க. பாருங்கள் 2 நிமிஷம் விட்டேன். இந்தளவுக்கு வந்து கெட்டியாயிடுச்சு. இதை வந்து இப்படியே வந்து நம்ம வேக வச்சோம்னா அடியில் லைட்டாக பற்றிடுங்க. நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டுங்க குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து தண்ணி விட்டு உள்ளே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறணுங்க. பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். குக்கரில் வச்சிடலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வைக்கிறப்ப நான் சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். ஒரு சவுண்டு வந்துச்சுங்க. போதும், நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க வெயிட் போயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. நான் குக்கர் வச்ச முடியுங்களா, அதனால் வந்து அரிசியெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சுங்க. முந்திரி வந்து வறுத்து கொட்டிடலாங்க. நான் கழிக்கின்றோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தையும் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் முந்திரி போடலாம். நான் சிவக்க வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள் முந்திரி செவந்துருச்சு. அதுக்கப்புறம் வேக வச்சு கழுவி வந்து இதுலேயே போட்டுலாங்க. போட்டு கலக்கி விட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேயே வந்துங்க 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய்ங்க, அது போட்டுலாம். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. நெய்யிலே நல்லா கலந்து வந்துடும். பாருங்க திருவாதிரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துங்க, நல்லா சைனிங்காக வந்துருக்கு பாருங்க. பாருங்க இதே மாதிரி குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதே மாதிரி நல்லா பக்குவமாக வந்துடுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. பிடிச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.